இந்த உலகத்திலே இருக்க ஒரு அரிய வகையான அனிமல் ஒன்று தான் நம்ம தேடி போய் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது அதிகமாக இருக்கக்கூடிய இடம் நம்ம இந்தியாவில் வெஸ்டர்ன் காட்ஸ். இது ஒரு என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ். ஏன்னா 2700 கிட்ட தான் இது இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு இருக்க மிஷன் இந்த அனிமலை தேடி போகிற அந்த பயணம் தான். ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபேமிலியாக கேரளா தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வீடியோக்கு ஒரு மிஷன். இது 5வது மிஷன். ப்ரீவியஸ் மிஷன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மூணாரில் இருக்கோம். நம்ம போயிட்டு இருக்கிறது எரவிக்குளம் நேஷ்னல் பார்க். இது ஒரு சாதாரண பார்க் இல்லை, இதை உருவாக்குனதுக்கே ஒரு முக்கிய காரணம் இருக்கு. உலகத்திலே வெஸ்டர்ன் காட்ஸ்ல மட்டும் வாழக்கூடிய என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸான நீல்கிரி டார் என சொல்லப்படக்கூடிய ஒரு ஆடு வகை இங்கே தான் அதிகமாக அது இருக்கு. அடுத்தது சவுத் இந்தியாவின் எவரெஸ்ட் என சொல்லப்படக்கூடிய ஆனமுடி பீக், அதுவும் இங்கே தான் இருக்கு. உள்ளே வந்தவுடனே இங்கே டிக்கெட்டிங் கியாஸ்க் இருக்கு. ஒரு அடல்ட்டுக்கு 200 ரூபா, ஒரு கிட்டுக்கு 150 ரூபா. வெளியே வேற விஆர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஆள் உள்ளே போகலாமான்னு எட்டி பார்த்தாரு. அதுக்கப்புறம் கண்ணா நம்ம முதல் மேலே போயிட்டு எக்ஸ்ப்ளோரேஷனை முடிச்சுட்டு வருவோம் அப்படின்னு கிளம்பிட்டோம். இங்கே நம்ம என்ட்ரி டிக்கெட்ஸ் எடுத்தோடனே இவங்களே ஒரு பஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பஸ்ஸில் நம்மளை மேலே அந்த மெயின் எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்பாட்டில் இவங்க கொண்டு போய் விட்டுடுவாங்க. ஆனால் போகிற வழியெல்லாம் இருக்கே, கண்களுக்கு விருந்துங்க. இது ஒரு ரோலிங் கிராஸ்லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பச்சை பசேல்னு ஒரு புல்வெளியை பிளாங்கெட் போட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப். இது அடர்ந்த காடுகளாக இல்லாமல் திறந்த புல்வெளியாக இருக்குது. அதுவும் ஒரு மெயின் ரீசன் இந்த அரிய வகையான ஆடுகள் இங்கே வாழ்கிறதுக்கு. இந்த வாட்டர் ஃபால் பாருங்களேன், தண்ணி ஏதோ விழுற மாதிரி இல்லை, அப்படியே உருண்டு வர மாதிரி இருக்குது ரோலிங்கில். இந்த பியூட்டிஃபுல் சீனரியெல்லாம் அப்படியே ரசிச்சுக்கிட்டு ஒரு 20-25 நிமிஷம் பயணத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கோட மெயின் என்ட்ரன்ஸை அடைஞ்சோங்க. கீழே கிளம்புறப்போ கொஞ்சம் வெயில் இருந்தது, ஆனால் மேலே வந்தோடனே ஃபுல்லாக அப்படியே மூடு பண்ணி அப்படியே மழை வர மாதிரி ஆயிடுச்சு. அப்படி போனோம் மேலே 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 மேலே. ஏய், பஸ் வருது, வாங்க வாங்க. ஓகேவா? இங்கே பார்க் மெயின் என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணி உள்ளே வந்தோடனே இது ஓப்பன் டு எக்ஸ்ப்ளோரேஷன் தாங்க. இங்கே அந்த ஆடை நம்ம இன்னைக்கு பார்க்க முடியுமா அப்படின்றது தான் நம்மளோட மெயின் கேள்வி. அப்புறம் அங்கே ஒரு செக் போஸ்ட். அந்த செக் போஸ்ட்டில் நம்ம ஃபுட் ஏதாவது வச்சுருந்தோம்னா, இந்த பிஸ்கெட்ஸ் அது மாதிரி ஏதாவது வச்சுருந்தோம்னா அங்கேயே வச்சுட்டு உள்ளே போனோம். அதுக்கப்புறம் திரும்ப போகிறப்ப அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பார்க் 2000 மீட்டர்ஸ் அபவ் த சீ லெவல் இருக்கிறதுனால இங்கே வெதர் கண்டினியூஸாக மாறிக்கிட்டே இருக்கும். கீழே கேரளாவே வெப்பத்தில் இருந்தாலும் எரவிக்குளம் நேஷ்னல் பார்க்கு சும்மா ஃப்ரிட்ஜுள்ள இருக்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்படியே இந்த லேண்ட்ஸ்கேப்போட அந்த பியூட்டியாக மாறிக்கிட்டே இருக்குது. ஃபுல்லாக அந்த க்ளவுட்ஸுக்கு மேலே எங்களை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதனால் அந்த வர்ற சைடெல்லாம் பயங்கர மிஸ்டியாக இருந்துச்சு. இப்போ மேலே பார்த்தோம்னா இங்கே கொஞ்சம் கிளியராக இருக்குது. அந்த பாருங்கள், மேலேருந்து அப்படியே வாட்டர் ஃபால்ஸ் அழகாக ரோல் ஆகி வர மாதிரி வருது. நாங்களும் மேலே கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டோம். தேடிக்கிட்டே இருக்கோம் நம்மளோட கெஸ்ட்டை, அந்த நீல்கிரி டார் ஆடு எங்கே இருக்காரு அப்படின்னு. ஆனால் அவர் இன்னும் எங்கள் கண்ணுக்கு தென்படல. ஆக்சுவலாக இது மாதிரி பேட்டரி காரணம் இருக்குது. இது 7500 5 பீப்புளுக்கு. இங்கே நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? இது உள்ளே நம்ம காரில் போகவே முடியாது. ஒரு லெவலுக்கு மேலே பஸ்ஸை நிற்க வச்சுட்டு நம்மளை உள்ளே நடந்து தான் போக சொல்கிறாங்க. இல்லைனா இவங்க ஒரு பேட்டரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள் வச்சுருக்காங்க. மொத்தமாக இந்த ஜோனில் அப்படியே வெஹிக்கிள் மூவ்மெண்ட்டே குறைச்சிட்டாங்க. இது எதுக்குன்னா பொல்யூஷனும் நாய்ஸும் குறையும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க வைல்ட் லைஃப்பும் இந்த மலைகளோட ஈகோசிஸ்டமும் பெரிதளவில் பாதுகாக்கப்படும். இவ்வளோ பாதுகாப்புகள், இவ்வளோ ப்ரிகாஷன்ஸ் இருக்கக்கூடிய இந்த நேஷ்னல் பார்க்கோட வரலாறு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். ஒரு காலத்தில் இது ஒரு ஹண்டிங் கிரவுண்ட், அதாவது இது ஒரு வேட்டையாடுற இடமா இருந்திருக்கு பிரிட்டிஷ் காலத்தில். அதுக்கப்புறம் காலப்போக்கில் தான் தெரிஞ்சிருக்கு இந்த நீல்கிரி டாகர் என சொல்லப்படக்கூடிய ஆடு வகை அந்த இனமே அழிஞ்சிக்கிட்டு வருது. ஸோ அவங்கள ப்ரிசர்வ் பண்ணோம்னா இந்த மொத்த இடத்தையே நம்ம ப்ரிசர்வ் பண்ணோம் அப்படின்னு இந்த மொத்த நேஷ்னல் பார்க்கே உருவாக்கியிருக்காங்க. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். அதுக்கேற்றவாறு 2026 எடுத்த ஒரு சர்வேல இந்த நீல்கிரி டாரோட பாப்புலேஷன் உயர்ந்திருக்கு அப்படின்றாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
நம்ம சேனலில் இருக்க இன்னும் சில அட்வென்ச்சர்ஸ் செக் அவுட் பண்ணி பாருங்கள். வேர்ல்டு ஃபுல்லாக இருக்க யூனிக் அட்வென்ச்சர்ஸை தேடி போகிற பயணம் தான் நம்ம சேனலோட மெயின் மோட்டிவ். சரி, நாங்களும் இவ்வளோ தூரம் உள்ளே நடந்துட்டோம். இது வரைக்கும் ஒரு ஆடு கூட கண்ணில் தென்படல. திரும்ப போயிடலாமா அப்படின்னு நினச்சப்ப தான் அந்த தரிசனம் கிடச்சிது. பார்க்குது பேர் மேலேருந்து. இவங்க தாங்க இந்த ஏரியாவோட நெஜ ஓனர்ஸ், நீல்கிரி டார்ஸ். அந்த அரிய வகையான ஆடு வகைகள் பாருங்க. ஓகே, இங்கே பேர் கோட்டு கொயிட்டா இருக்கு பேர், பயந்துரும். பேபி கோட்டு, பேபி கோட்டு. மாம் டேடா? இது வந்து டேடு, அது மாம். ஓ, அது மாமா. பேபி. ஓ ஓ ஓ, சூப்பர். இறங்குது பேர். இப்போ இதுவும் இறங்குது. இறங்கி போச்சு. இப்போ ஒன்று, இப்போ ரெண்டாவது ஆடு போகுது. முட்டிடும் இது, அதுதான் பிரச்சனையே. ஒரே முட்டு, அது சின்னது வர போகுது. ஒரு ஃபேமிலி ஆஃப் ஆடுகள் வந்திருக்காங்க. அவங்க பாட்டுக்கு இங்கே அழகாக கேஷுவலாக நடந்து போயிட்டு இருக்காங்க. மக்கள் வேற இலையெல்லாம் ஃபீட் பண்ண தூக்கி போட்டாங்க. அது கொஞ்சம் பயந்து ஓடிடுச்சு. ஆக்சுவலாக இது முடியறது வந்து அப்படி சுற்றி அங்கே எண்டில் ஒரு ஹட் இருக்குது. அங்கே தான் அந்த வாட்டர் ஃபால் தெரியுது. அழகாக ஒரு மாதிரி ரோலிங்கில் போகுது வாட்டர் ஃபால். 2025 எரவிக்குளம் தான் வந்து இந்தியாவோட பெஸ்ட் நேஷனல் பார்க் அப்படின்னு ஒரு ரெக்கக்னிஷன் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் காட்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து உலகத்திலே ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயோடைவர்சிட்டி ஸ்பாட். அதனால இந்த எரவிக்குளம் நேஷனல் பார்க்கை யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ நம்ம பார்க்க வந்த கெஸ்ட்டை பார்த்தாச்சு, அப்படியே கீழே கிளம்புவோம். ஓவரால் இந்த நேச்சுரல் பியூட்டி, அரிய வகையான இந்த அனிமல், இதெல்லாம் பார்த்தது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு நேச்சர் லவ்வராக இருந்து ஒரு யூனிக் லேண்ட்ஸ்கேப் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எரவிக்குளம் நேஷனல் பார்க் ஒரு நல்ல இடம். சரி வாங்க, எக்ஸிட் எத்தலமா? ஃபஸ்ட்டு பஸ்ஸு போ, ஃபஸ்ட்டு பஸ்ஸு. பொறுமையாக போ, இடம் இருக்கா பாரு. இல்லை அதில் இடம் இல்லை. இதில் இதோட நம்ம கேரளாவோட 5th மிஷன் வெற்றிகரமாக முடியுது. மேலே வந்து கிட்ஸுக்கெலாம் விளையாடுற ஆக்டிவிட்டீஸ் வந்து எதுவுமே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாய்க்கு வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கிளம்பலாம் அப்படின்னு சொன்னான். ஸோ நாங்கள் வந்து மேலே மேக்ஸிமம் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அவ்வளோதான், முடிச்சுட்டு இப்போ இறங்கிட்டோம். இது வந்து அடுத்த நாள் காலை எங்களுடைய மூணார் ஹோட்டலில். இன்றைக்கி நம்ம மூணார்லேருந்து செக் அவுட் பண்ணி தேக்கடி கிளம்ப போகிறோம். ஸோ அதனால் இந்த அழகிய ஹோட்டல் வியூஸுக்கெல்லாம் பாய் சொல்லிவிட்டு அப்படியே பேக்கப் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி செம்ம அட்மாஸ்ஃபியருங்க. மழை வேறு லைட்டாக தூர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ரூமுக்கு போய் செக் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் ஹோட்டல்லே இருக்க ஒரு ஃபேவரட் ஸ்பாட்டுக்கு பாய் சொல்லலாம் வாங்க. மொத்த ஹோட்டல்லே எங்களோட ஃபேவரட் ஸ்பாட் இதுதான், த நெஸ்ட். என்னது கபாலி? அங்கேருந்து வான் வேணா சொல்லு, எக்ஸ்ட்ராலாம் ஆட் பண்ணாது. நாங்கள் செக் அவுட் ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிக்கிற இந்த கேப்பில் அவங்களே எங்களோட பேக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த பேட்டரி காரில் லோட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சர்ப்ரைஸ். அவங்க எங்களுக்கு இங்கே விளைஞ்ச அந்த பலாப்பழத்தை உரிச்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அவங்க பேர் உரிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது பண்ணுறாங்க. பாய் பாய். ஓகேங்க, மூணாருக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பட் ஆனால் நம்மளுடைய கேரளா எக்ஸ்ப்ளோரேஷன் சீரீஸ் கண்டினியூ ஆக போகுது. இது வரைக்கும் நம்ம 5 மிஷன்ஸ் முடிச்சிருக்கோம். இன்னும் 4 பாக்கி இருக்குது. அதெல்லாம் வரப்போகிற வீடியோஸில் நம்ம சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Until then, take care, take it easy, bye.